சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேது வந்துட்டு காலையில் வந்துட்டு வேகமாக கிளம்பிக்கிட்டு இருக்காரு. தமிழும் காலேஜுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இங்கிட்ட வந்து ராஜாங்க கூப்பிடுறாரு. ஐயா சேது, இந்த மாதிரி ஆண்டிப்பட்டி மெடிக்கல் காலேஜில் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. நான் போய் இங்கே கலந்துக்கரலான்னு நினைக்கிறேன். நீயும் வந்தால் நல்லா இருக்கும் கூட அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை வந்து ராஜாங்க கூப்பிடுறாரு. சரிங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சேதுவும் வந்துட்டு தமிழ் படிக்கிற காலேஜுக்கு கிளம்பி போகிறாங்க. சேதுவுக்கு ஞாபகம் வருது, இங்கே தானே அவளும் படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சேது நினச்சிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள காலேஜுக்கு போகிறாங்க. தமிழும் உள்ளே இருக்காங்க. சேது வந்து வெளியே இங்கே உட்காந்துருக்காரு. சிறப்பு விருந்தினராக வந்துட்டு ராஜாங்கம் வந்து மேடையில் உட்காந்துருக்காரு. ராஜாங்கத்தை வரவேற்கிறதுக்காக தமிழ் தான் வந்துட்டு அன்னைக்கு வந்து ஸ்டேஜில் ஏறி பேசுகிறாங்க. தமிழை பார்த்ததுமே ராஜாங்கத்துக்கு அதிர்ச்சி ஆகிருது. ராஜாங்கம் எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருக்கார் அந்த இடத்துல. சேது வந்துட்டு தமிழை முறைச்சி பார்க்குறாரு. தமிழ் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து ராஜாங்கத்தை வந்து வரவேற்கிறாங்க. ராஜாங்கமும் வந்துட்டு பேசுகிறாரு. இந்த கல்லூரிக்கு நான் இப்போ விருந்தினராக வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த கல்லூரியில் யார் அதிக மதிப்பெண் பெற்று முதலிடம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் அவங்க படிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஃபீஸையும் நானே கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து அந்த இடத்துல வந்து கையெழுத்து போட்டு எழுதி கொடுக்குறாரு. அவர் எழுதுறதுக்காக பேனாவை எடுக்கும்போது அவரோட பேனா மூடி கீழே விழுந்துருது. பேனா மூடியை எடுக்கும்போது தமிழ் வந்து ராஜாங்க காலை தொட்டு கும்பிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாங்கம் வந்துட்டு எதுவும் சொல்லலை. பேனா மூடி எடுத்து ராஜாங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டாங்க. சேது வந்து கை தட்டி ரசிக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. தமிழும் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு போகிறாங்க. தமிழ் வந்து வீட்டில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேது வந்து தமிழ்கிட்ட கேட்குறாரு, என்ன காலேஜில் நீ ஏதோ நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க, மேடையில் ஏறி அந்த பேச்சு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து கேட்குறாரு. ஆமாம், அங்கே எனக்கு கொடுத்த வேலை அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்கிறாங்க. ஆனால் சேது மனசில் அவ்வளோ சந்தோஷம். பொண்டாட்டி இப்படி மேடை ஏறி பேசுனது சேதுவுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனால் சேது அதை வெளிக்காட்டவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நினச்சிக்கிட்டே வந்து சேது உட்காந்துருக்காரு. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்பத்தா வந்து உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு காலையிலேருந்து ஏதோ மாதிரியாகவே இருக்குது. அப்பத்தா வந்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு. ஆறுமுகம் வந்துட்டு அம்மாச்சி எதிரிங்க எதிரிங்க அப்படின்னு கத்துறாங்க. அப்பத்தா வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்காங்க. வேகமாக ஆறுமுகம் அழுதுகிட்டே ஓடி ராஜாங்க கதவை தட்டுறாரு. ஐயா அம்மா பெரியம்மா மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்காங்கய்யா அப்படின்னு சொல்கிறாரு ஆறுமுகம். இதை கேட்டுட்டு எல்லாரும் பதறி அடிச்சு ஓடியாடுறாங்க. அம்மா என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு எல்லாரும் தண்ணியெல்லாம் தொளிச்சு பார்க்குறாங்க. அப்பத்தா வந்து எதிர்க்கவே இல்லை. அப்புறம் ஆறுமுகம் ஓடி போய் ஐயா சேதையா அங்கே பெரிய அம்மாச்சி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க ஐயா, பேச்சு முச்சு இல்லாமல் கிடக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்துட்டு சேதுக்கிட்ட சொல்லவும் சேது ஓடியாராரு. அப்பத்தா என்ன பத்தா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது பதறி அடிச்சு ஓடியாராரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் இந்த விஷயத்தை கேட்டு அவங்களும் வர்றாங்க. அவங்களுக்கு உள்ளே வர்ற மனசே இல்லை. மனசு இல்லாமல் கால் எடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பத்தாவுக்கு வந்து தமிழ் வந்து அவங்க முதலுதவி பண்ணுறாங்க. அவங்க ஹார்ட்டில் வந்து நெஞ்சில் வந்து கையை வச்சு அமுக்கி அப்பத்தாவுக்கு பம்ப் பண்ணி அவங்களுக்கு மூச்சு வர வைக்கிறாங்க. இதை சாவித்திரி சும்மா இருக்க முடியாமல், அடியே என்னடி பண்ணுற, எங்கள் அம்மாவை கொல்ல பார்க்குறியாடி, தள்ளடிய அங்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போற நேரத்துல இவ வேற ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா, அண்ணே பாருனே இவளை எங்கிட்டாவது போ சொல்லுனே, அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து நாடகம் போடுது. அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு அப்பத்தாவுக்கு கொடுத்த முதலுதவியில அப்பத்தா வந்து கண்ணை முடிச்சு பாக்குறாங்க. ஐயா ரசங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேகமாக தண்ணி எடுத்து கொண்டாந்து கொடுக்குறாங்க மோகனா. அப்பத்தாவும் வந்து தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. என்ன தாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லையா, என்னைக்கும் இல்லாமல் திடீர்னு இன்னைக்கு ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் அடிச்சுக்கிட்டு படபடன்னு வந்துருச்சு, என்னால் என்ன பண்ணுறதுன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்கிறாங்க. அப்புறம் தமிழ் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லாமாச்சி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட தமிழ் பேசிக்கிட்டு இருக்காங்க. வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க. ரொம்ப நன்றி தமிழே அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. அதான் எதுக்கு அம்மாச்சி, நீங்கள் கரெக்டாக மாத்திரையை போட்டு கரெக்டாக ரெஸ்ட் எடுங்க நீங்கள் போய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேது வந்துட்டு எதுவுமே சொல்லலை. சரிங்க அம்மாச்சி நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அப்பத்தான் சொல்கிறாங்க, ஐயா ராசாங்கம் என் உசுரை காப்பாற்றினதே அந்த புள்ளதாயா ராசாங்கம், வயிற்று புள்ளக்காரி நேற்று புள்ளா வாந்தி எடுத்துக்கிட்டு கிடந்தாயா வெளியில்,
அந்த புள்ள வயிற்று புள்ளக்கார புள்ளையா இருக்கியா, வெளிய அந்த புள்ளைய வச்சுக்கிட்டு அந்த வீட்டில் ரொம்ப சிரமப்படுதியா, நீயா பார்த்து அந்த பிள்ளைய திரும்பவும் நம்ம வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்கிறாங்க. அதுக்கு இந்த சாவித்திரி சொல்லுது, அம்மா சும்மா இருக்க மாட்டியாமா, அவள் பண்ணதெல்லாம் கொஞ்ச நெஜமாமா, வயிற்றுல துணியை கட்டிக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் ஏமாத்துனா, அப்படிப்பட்டவளை போய் நீ வீட்டுக்குள்ளே கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி கத்துது. அடி லூசு சிரிக்கி, நீ எதுவும் பேசாதடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்றாங்க. வேகமா சேதுவும் போய் தமிழுக்கிட்ட வந்து ரொம்ப நன்றி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாரு. ராஜாங்கமும் ரொம்ப நன்றிமா, நீ டாக்டருக்கு படிச்சது ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்றாரு. இதை பார்த்துட்டு சாவித்திரிக்கு ரொம்ப அப்படி வயிறு எரியுது. இங்கிட்டு ஈஸ்வரி அதை விட வந்து வயிற்றுச்சலோட நிக்குது. ஐயா ராசாங்கம், நீ பெரிய மனசு பண்ணி நம்ம வீட்டு வாரிச வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கியா, அவளை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்றாங்க. சேது வந்துட்டு தமிழ் கையை பிடிச்சி இங்கே வா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கையை பிடிச்சி சொல்கிறாரு, நம்ம இங்கே இருப்போம், நான் பேசுனதெல்லாம் தப்பு தான் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து அந்த இடத்துல தமிழ்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அப்புறம் ராஜாங்கமும் வந்துட்டு, ஆமாம்மா என் பையன் உன் கூட சேர்ந்து வாழணும்னு விருப்பப்படுறான், திரும்பவும் இங்கே வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்கிறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சாவித்திரி, அண்ணே என்னண்ணே பண்ணுற, இவகிட்ட போய் நீங்கள் எல்லாரும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்ன சேதோ விவாகரத்து கேட்டுட்டு இப்போ என்னடானா அவ கூட சேர்ந்து வாழலாம்னு நினைக்கிறியா, அவ பண்ணதெல்லாம் நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கத்துது. அத்தை போதும் த, நீங்கள் எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்கிட்ட வந்து சேது வந்துட்டு சொல்கிறாரு, தமிழோட பையெல்லாம் எடுத்துக்கிட்டு தமிழ் கையை பிடிச்சி சேது வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இதை பார்த்துட்டு அப்பத்தான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மோகனா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கிட்டு ஈஸ்வரிக்கும் சாவித்திரிக்கும் வயிறு எரியுது. அம்மா என்னம்மா இது இப்படி ஆயிருச்சு, மாமா என்னடானா ஏதாவது இவளை பண்ணி அத்து விட்டுருவாருன்னு பார்த்தா கடைசியில் இந்த கிழவினால 2 பேரும் சேர்ந்துட்டாங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 புலம்பிக்கிட்டு இருக்குங்க. தமிழ் உள்ள வந்ததுமே, மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க காலில் விழுகிறாங்க. மாமா நான் உங்ககிட்டலாம் பொய் சொல்லிட்டேன் மாமா, எங்கள் அம்மா அப்பா எவ்வளோதான் சொன்னாலும் அதெல்லாம் கேட்டிருக்க கூடாது, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், அதனால என் பண்ண தப்பு வந்துட்டு எனக்கு மனசெல்லாம் உறுத்துது மாமா, இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கே எனக்கு என் மனசு இடம் கொடுக்கல மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுகுறாங்க. உடனே அப்பத்தான் சொல்கிறாங்க, நீ என்னடி பண்ணுவ, உன் அப்பனும் ஆத்தாலும் பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ, விடு பார்த்துக்கறலாம், இப்போதான் இந்த வீட்டோட வாரிசை வயிற்றுல சுமக்கிறேல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.